மோடியால் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்ல வெறும் மோடி அப்படி சொல்லாது. கூட்டம் கூட்டமாக செல்வதை தடுப்பதற்காகவும் கிராமப்புறங்கள் வறுமையை ஒழிப்பதற்காகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒருவருக்கு 100 நாட்கள் வேலை தருகின்ற திட்டம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது திட்டம் அல்ல, சட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த மகாத்மா காந்தி பெயரை பிடிக்காதவர்கள் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்ற அந்த திட்டத்தின் பெயரை மாற்றியிருக்கார்கள். ஆகவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தில் அவருக்கான பணிக்கான பாதுகாப்பு இருந்தது. 100 நாட்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். எந்த பணிகளை செய்வது என்பதை உள்ளாட்சி அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடியால் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் அதாவது எந்த விதமான பாதுகாப்பும் அந்த மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு 100 நாட்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அதோடு இல்லாமல் எந்த பணிகளை செய்வது என்று அதிகாரிகள் தேர்வு செய்யறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கினாதான் அந்த பணிகளே செய்ய முடியும். அதோடு இல்லாமல் இன்னைக்கு மாநில அரசுகளுக்கு நிதி சுமை கூடுதலா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே மாநிலங்கள் நிதி சுமையில் இருக்காங்க. நம்முடைய பங்களிப்பாக இன்னைக்கு மாநில அரசுகள் 40% வழங்க வேண்டி இருக்கு. ஆகவே இந்த திட்டத்தின் நோக்கம் முழுமையாக மாநில அரசுகள் நிதி பகிர்வு வழங்கவில்லை என்று சொல்லி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நம்முடைய அரசு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறுதியாக உறுப்பினர் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்ல வெறும் மோடி அப்படி சொல்லாதீங்க. மாண்புமிகு தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு சுற்றுலாத்துறை என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்திய அளவில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் 2வது இடத்தில் இருக்கு. அதே மாதிரி ஆண்டுக்கு 30 கோடி சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறையா இன்றைக்கு சுற்றுலாத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.